அம்மா அக்காவோட பேக் இங்க இருக்கு. அக்கா வந்திருக்காளா? அவ ஏன்டா இங்க வர போறா? அக்கா கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் இங்க வரவே மாட்டாமா. நம்மள நீ வந்துட்டா. இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் அவ எப்படிடா வருவா? ஏய் தள்ளு, இது ஏன் இடம்? என்னது ஓயணுமா? இந்த சோஃபா என்ன உனக்கு தான் சொந்தம்னு உன் பெட்டெக்ஸ் எழுதியிருக்கா? ஏய் இந்த வீட்ல இருக்க எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது, எல்லாம் என்னோடது. பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிற வரைக்கும் தான் வீட்டில் இருக்கிறது சொந்தம், அப்புறம் எல்லாம் பசங்களுக்கு தான். என்னடா சொல்ற? அதனால என் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் என்னை கேட்டு தான் யூஸ் பண்ணணும். நெட்வொர்க்கில் பார்க்கறதுக்கு முன்னாடி பிஸ்கட் எடுத்துருவோம். ஏய் அதுவும் என்னோட சொத்து தான், வெய்யத. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானே. ஏன் கபோர்டில் எதுக்கு ஊன் துணியை வச்சிருக்க? அது ஏன் கபோர்டு. ஐயோ சாமி, எனக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த கப்போர்டு ஸ்நாக்ஸ் ஏன் இந்த வீட்டுக்கே நான் வரலப்பா. எல்லாம் உன்றதுன்னு அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டு அவ இப்ப எப்படிடா வருவா? நான் விளையாட்டுக்கு பேசுனதெல்லாம் அக்கா சீரியஸா எடுத்துட்டா. என்ன மன்னிச்சிருங்கம்மா. டேய் தம்பி, நீ சொன்னதெல்லாம் வச்சுட்டு நீ வரமாட்டேன்னு பயந்துட்டேன்க்கா. இந்த வீட்டில் இருக்கிறது வேணா உனக்கு சொந்தமா இருக்கலாம், ஆனா நீயே எனக்கு தானடா சொந்தம்.